பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே அலங்கார வாசல் தேவாலயத்துல கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தின உங்களையும் ஏவிஎல் டிகே மியூசிக் யூடியூப் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் உள்ள அன்பு உறவுகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் தாமே இந்த நாள் வார்த்தையின்படி உங்களையும் எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2 ஒரு வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அன்பான தேவ பிள்ளைகளை, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு உயர்வை தருகிறார். செய்தியை பார்க்கிறவர்களே, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, உலக இரட்சகருடைய வார்த்தைக்கு யார் ஒருவர் கீழ்ப்படிந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை தரத்தை கர்த்தர் மாற்றுகிறார். என் கரத்தை தேவன் தொட்டார், உங்களை தேவன் தொட்டார். உங்க சூழ்நிலை மாறியது, என் சூழ்நிலை மாறியது. ரட்சிக்கப்படாது இருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, அவிசுவாசத்தில் இருக்கிறவர்களே, கர்த்தர் சொல்லும் வார்த்தை கேட்டு நீங்களும் அப்படி கீழ்ப்படிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்க பேரை கனப்படுத்தி உங்க கஷ்டத்தையும் வேதனையும் சோதனையும் மாற்ற அவர் வல்லவராக. இந்த நாளிலே தேவ சமூகத்தில் காத்திருந்தோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் என்னோடு கூட திருப்புங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்கலாம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளை செய்து நான் நடந்த வழியில என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்தார். எங்க ஜெபத்தை கேட்கிறவரே, எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, பராமரிக்கிறவரே, தூக்கி சுமக்கிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, எங்களுக்கு பக்கபலமா இருக்கிற இயேசு சுவாமி, பரிசுத்த ஓய்வு நாளை எங்களோடு நீ கர்த்தாவே ஆண்டவரே மறைபொருளை வெளிப்படுத்தி ஆசீர்வாதமான வார்த்தையை கண்காண கிருபை செய்தவும் மகா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நாங்க நடந்த வழியெல்லாம் எங்களை காக்கிற தேவனுக்கு ஒரு ஆராதனை செய்கிறார். நன்றி உள்ள தேவனே, மனிதன் கர்த்தர் பேசுகிறது இந்த நாளில பேச தேவன் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவோடு கூட இடைவிடும். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிசாசுகள் வெளி போக உதவி செய்கிறார். வார்த்தைகளை கேட்டு முழங்கால் படித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்களை மாற்றுகிறார். உன் கரைகளோடு இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவோடு குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். ஆமா, இந்த யூடியூப் சேனல் இந்த செய்தியை பார்க்க என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். என் ஆவிக்குரிய ஜீவியம் மாறுது, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி சாட்சி சொல்ல வந்தவர்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களே, ஆத்ம உறவுகளே, என்பான தேவப்பிள்ளைகளே, எம்பெருமான இயேசு கிறிஸ்து ஆதியாகமம் 35:3 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். இன்னொரு முறை வாசிங்க.
நான் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்க. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல, ஓ தேவ பிள்ளைகளே, யாக்கோபு பாருங்க, கடவுளுடைய தன் மனைவி பிள்ளைகளுக்கு சொல்றார். யாருக்கு சொல்றாரு? தன் மனைவி பிள்ளைகளுக்கு சொல்றாரு. என்னமோ தெரியல, இப்ப என் வாழ்க்கையில கொஞ்சம் வேதனையும் சோதனையும் தென்படுது. என் மனதுல சந்தோஷம் இல்லை, என் சரீரத்துல ஆரோக்கியம் இல்ல. எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு, நம்ம இப்ப என்ன பண்ணணும்? எழுந்து எங்க போனோம்? எனக்கு தரிசனமான தேவன், என்னை ஆசீர்வதித்த தேவனிடத்துல நாம் போனோம் வாங்க. அவர் எனக்கு எங்க தரிசனம் பண்ணாரு? ஆண்டவர் பெத்தேல். எனக்கெல்லாம் ஒரு ஆசை, நம்ம பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் பிறந்த எருசலேமுக்கு கூட்டு போகணும்னு எனக்கு ஆசை. டூர்ல எல்லாரையும் கூட்டு போகணும். அந்த புண்ணிய மண்ணில நம்ம பாதம் படணும். அவர் கெத்தவேண்ட தோட்டத்துல ஜோம் அந்த கல்லு மேல நம்மளும் ஜோம் பண்ணணும். அவர் நார்சான் எடுத்த யோர்தான் நதியில நம்ம எல்லாரும் முங்கி எழுப்பணும். அந்த ஒளிவ மலையில நம்ம போய் பார்ப்போம். அந்த சீனா மலையில சிலுவையில யாரும் நம்ம கால் நடக்கிறோம். நாங்க ரத்தம் படிந்த இடத்துல நடக்க ஆசை, ஜோம் பண்ண. எனக்கு கண்புக்குரியவர்கள் யாக்கோபு சொல்றாரு, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்க. எனக்கு ஆபத்து நேரிட்ட நேரத்துல, அப்போ ஆபத்து நேரிட்ட நேரத்துல உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தவரை எப்படி இறைத்துவதா நீ பார்த்து, எங்க உங்க ஜெபம் கேட்கப்பட்டது, எங்க உங்க கண்ணீர் துடைக்கப்பட்டதோ அந்த இடத்துல நீ மறவாதபடி தேவனை நோக்கி ஜெபம் செய்து நன்றி தெரிவிக்க நீ வாழ்நாள் முழுதும் மறக்கக்கூடாது. எனக்கு ஆபத்து, எப்படிப்பட்ட ஆபத்து? சாவர ஆபத்து. ஒண்ணுமில்லாத எனக்கு தேவன் பக்கபலமா வந்தார். அப்போ செய்தி பார்ப்பதை கற்றுட பிள்ளைகளே, என்னிடத்திலே ஆசீர்வாதம் பெற்று என் மூலம் திருமண ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைங்க என்னை விட்டு ஒதுங்கி போனாலும் தேவனை விட்டு விலகாது இருக்கும்படி நான் பிரார்த்தனை செய்வேன். என்ன மறந்தாலும் அவர்கள் ஆண்டவரை மறக்காது இருக்கிறதுக்காக நான் நன்றி செய்வேன். என் கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபத்து நேரிட்ட நாளில என்னோட கூட வந்த தேவனை நான் போய் கனம் பண்ணணும். அப்போ ஒருபோதும் உனக்கு நன்மை செய்த தேவனை நீ மறக்கவே. வாசிங்க, அதே 35:2 சொல்றாரு, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்க வஸ்திரங்களை மாத்துங்க. அவர் சொல்றாரு, ஒரே குடும்பத்தில் தான் இருக்கிறோம், ஆனா அது ஒரு வெவ்வேறு காரியத்தில் இருக்குது. பொண்டாட்டி ஒண்ணு பண்ணுது, புருஷன் ஒண்ணு பண்றாரு, பிள்ளைங்க ஒண்ணு பண்ணுது, அம்மா ஒண்ணு பண்ணுது, வேலைக்காரி ஒண்ணு பண்றா, வேலைக்காரி ஒண்ணு பண்றா. அந்த குடும்பம் எப்படி இருக்குதுன்னா, பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து சோறு தோன்ற கதையாகுது அந்த குடும்பம். சரியில்லை. ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு என்னவோ நீங்க பண்றதெல்லாம் எனக்கு சரியில்லைன்னு தோணுது. இந்த குடும்பம் கடவுளுடைய கிருபைனால அது வேற மாதிரி இருக்கிறத நான் பாக்குறேன். இல்ல, நீங்க உங்களை சுத்தம் பண்ணுங்க, உங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்க. அந்த வீடு சுத்தமா இருக்கு, அந்த வீட்டுல இருக்கிறது பிரச்சனை. உங்க வீடை சுத்தம் பண்ணு. அது இருக்க வேண்டியது அது உங்க வீட்டுல இல்ல, அது இருக்க கூடாதது உங்க வீட்டுல இருக்குது, அதை நீ சுத்தம் பண்ணு. யார் சொல்றது? சுத்தம் பண்ணிட்டு தன் வீட்டாரோட தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்க வஸ்திரங்களை மாத்துங்க. நீங்க பல வஸ்திரம் போட்டு பல இடத்துக்கு போறீங்க, ஆனா வீடு விளங்கல. வார்த்தை ஒரு வஸ்திரம், வார்த்தை ஒரு துணி மாத்திர, கலர் கலரா மாத்திர.
ஒரு இடத்துக்கு போற துணி உனக்கு விதவிதமான துணி வீட்டுல இருக்குது, நீ விதவிதமா வாழற. ஆனா இந்த வீடு எப்படிப்பட்ட தெரியுமா? இது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த வீடு தேவன் கொடுத்த வீடு. நான் துன்பத்தில் இருந்த, துயரத்தில் இருந்த, கஷ்டத்தில, கண்ணீரிலும், வேதனையிலும், சோதனையிலும், பாடலும், நெந்தலும், அவமானத்தில் இருந்த போது என்னை தேடி இயேசு வந்தார். அவரை வந்து என் ஆசீர்வதித்தார். நான் உங்களுக்கு அறிவுரை சொல்றேன், சுத்தம் பண்ணிட்டு என் கூட வரவங்க வாங்க, சுத்தம் பண்ணாம இருக்கிறவங்க இங்கே இருங்க. சுத்தம் உள்ளவர்களுக்கும் சுத்தம் இல்லாதவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிப்பார். அப்படி சொன்ன உடனே அந்த குடும்பம் என்ன பண்ணுச்சு? அப்படியே கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா, நீ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போற, பரவாயில்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய. இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, நீ எத்தனை லட்சம் செலவு பண்ணி என்னென்னவோ பண்ணிட்ட, அதெல்லாம் மிச்சம் பண்ணி வச்சிருந்தாவே இன்னைக்கு வாடகை வீட்டுல இருக்கிற நீ சொந்த வீட்டுல இருக்க. எத்தனையோ துணி கட்டுன்னு ஓடுற, எத்தனையோ சம்பவத்தை பண்ணு ஓடுற, ஏதோ பண்ற, என்னன்னோ பண்ற. கரெக்டா உன் விசுவாசம், தப்பு சொல்ல உன் நம்பிக்கை, ஆனா என்ன பலன்? என்ன பாரு, என் சாட்சியை கேள்வி. ஒண்ணுமில்லாத என்ன, ஒண்ணுக்கும் உதவாத என்ன, துஷ்டனாயிருந்த என்ன, கேவலமாயிருந்த என்ன ஆண்டவர் மாற்றினார். என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆதியாகமம் 35:2 சொல்லுவது போலதான் ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் துடைத்து, எல்லாவற்றையும் எரிந்து போட்டு இயேசுவே என்ற நம்பிக்கையோடு ஓடி வேதாகமத்தை கையில் எடுத்தேன். கர்த்தர் என்னை என்று ஆசீர்வதித்தார். நீயும் ஆண்டு சொல்றது போல விலைக்கு போட வேண்டியதை விலைக்கு போட்டு, சுத்தம் பண்ண வேண்டியதை சுத்தம் பண்ணிட்டு அவர் கூட நீ வந்தினா உன் வாழ்க்கையை இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பரிசுத்த தேவாலயத்துக்கு தேவ பிள்ளைங்க வருவாங்க, அபிஷேகம் வருவாங்க. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள சில விக்கிரகங்கள் இருக்கும், விக்கிரகங்களும் இருக்கும், ஜெபமும் பண்ணுவாங்க. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, இனிமே இது வேணாம், சுத்தம் பண்ண கர்த்தருடைய கிருபை. அப்படி செஞ்சு பாரு, கர்த்தர் இன்னமும் உன்னை மேன்மைப்படுத்த வர வல்லவராக. அல்லேலூயா. வாசிங்களேன், அதே 35:9-10 சொல்றாரு பாரு கர்த்தருடைய கிருபை. யாக்கோபு 16 இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேரு யாக்கோபு, இனி உன் பேரு யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேரு வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல்னு பேரிட்டார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிட்ட பிற்பாடு அது வரைக்கும் ஆண்டவர் அவர்கிட்ட பேசல, அது வரைக்கும் தரிசனம் வரல. என்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்படுறாங்களோ அப்போ சொப்பனம் வரும், நல்ல சொப்பனம் வரும். உனக்கு நடக்க வேண்டிய நல்ல சொப்பனங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? உனக்கு வெளிப்படுத்துவாரு. இந்த வாரம் எங்க ஊருக்கு போயிருந்தேன். நான் பிறந்து வளர்ந்து எங்க பாட்டி ஊருக்கு போயிருந்தேன். ஒரு வாரமா எங்க அம்மா சொல்றாங்க சாட்சி, இந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி சொல்றாங்க. ஆண்டவர் சொல்ற பரிசுத்தமான சாட்சி பாருங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பள்ளி, பெரிய பெரிய பள்ளிங்க கத்தனா எப்படி இருக்கும், அது சத்தம் போடும் பாருங்க. அது போல ஒரு வாரமா பல சத்தம் போட்டோம், இதை பந்தோம் அது பந்தோம். அவங்களுக்கே ஒரு இடிட்டேட் ஆயிட்டு அவங்களுக்கே ஒரு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒன்னும் ரசிக்கப்படல. அவங்களுக்குள்ள இந்த கவுளி சொல்லுதுன்னு சொல்லுவாங்க, பள்ளி பேரு கவுளி சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. இந்த கவுளி நம்ம இப்படிமா ஐயோ புரிஞ்சு தள்ளுது. அவங்க பயந்துட்டாங்க, ஐயோ யாருக்காவது எதனா ஆயிடுச்சா, யாருக்கே எதனா நடக்குதா அப்படின்னு. ஒரு வாரமா எங்க தம்பி போய்க்கிறான் சொல்லிக்கிறாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க, என்னவோ தெரியல ஏதோ தெரியல. நானும் ஊருக்கு போனேன். எங்க தம்பி வீட்டுக்கு போயிட்டு
அரக்கோணத்துக்கு போயிட்டு அங்க போலான்னு எங்க தம்பி போன் பண்றான் எங்க அம்மா. ஆமா அண்ணன் வருதான், இங்க வந்துட்டாரு, அண்ணன் அங்க வருதான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பள்ளி சத்தம் இல்ல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த பள்ளி சத்தம்ன்றது ஒண்ணுமே சுத்தமா இல்லையா. என்னடா இது ஆச்சரியம். அவங்க வீட்டுக்கு நான் போறேன். அந்த வீட்டுக்கு எங்க தாத்தா போட்டவன் எங்க பாட்டி போட்டவன் வச்சுட்டு சொல்றாங்க, உன் பேரன் வரான்டா, இவ்வளவு நாளா கத்திருந்தீங்களா, இவ்வளவு. அது பள்ளியா மாறிச்சு. எங்க தாத்தாவும் எங்க பாட்டி சொல்லிட்டு அவங்களுடைய கற்பனை. உங்க பேரமால எவ்வளவு நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம், கோடிக்கிறோம், கற்பூரம் பத்திரம், பத்தி ஏத்துறோம், இதை பண்றோம் அதை பண்றோம், மாலை பண்றோம், கழுவுறோம், சுத்தம் பண்றோம். எங்களுக்கு ஒண்ணு இல்ல, உன் பேர வராங்க என்னடி இது ஒரு சத்தம் இல்லையே. இப்போ எனக்கு அன்பானவர்களே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோட கூட இருந்து நம்மோட பேசுகிற தேவன் அவர். அல்லேலூயா. அவர் நம்மோட பேசுகிற தேவன் அவர். அப்பதான் சொல்றாரு ஆண்டவரே, உன் பேர் இனி யாக்கோபு இல்ல. எப்போ என் சொல்ல கேட்டியோ, எப்பயும் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தொடக்க வேண்டியதை தொடச்சி, விட வேண்டியதை விட்டு, போட வேண்டியதை போட்டுட்டு, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு, தேவன் சொன்ன வார்த்தைக்கு நீ எப்ப நீ உண்மையா இருக்கிறியோ அப்பொழுது ஆண்டவர் உன்னோட பேசுவார். கரங்களை தட்டி உன்னோட இடைபெடுவார். உனக்கு நல்ல சொப்பனங்கள் கிடைக்கும். உனக்கு கைகூடாத காரியங்களை கர்த்தர் கைகூட செய்வார். ஆச்சரியமான காரியங்கள் உனக்கு செய்வார். அற்புதமான காரியங்களை செய்வார். எப்போ தெரியுமா? கீழ்ப்படி. இனி உன் பேர் என்னது? இஸ்ரவேல் என்று உனக்கு பேர்படும் அப்படின்னு சொல்லுவோம். பேரை மாற்றுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீ வரும்போது சிலர் சொல்லுவாங்க, பேர் ராசி சரியில்லைன்னு சொல்லிட்டு ராசி இல்லாதவங்கிட்ட போய் ராசி பத்தி பார்ப்பாங்க. அவனுக்கே ராசி சரியில்லை, அதனாலதான் ஜோசியம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி உங்ககிட்ட 4 நாள் 8 நாள் கேட்கிறான். அவங்ககிட்ட நீ போய் பேர் மாத்தனா இப்படி பேரை மாத்துறதுக்குன்னு ஆண்டவர் ஊழியக்கார வச்சிருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ விசுவாசித்து பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது சபை ஊழியக்கார உனக்கு பேர் வைப்பார். அந்த நாள்ல இருந்து பேர் வச்ச உடனே உன் ஆசீர்வாதங்கள் துளிர் விட்டு மரம் போல் செழித்து காயாகி கனியாகி பூவாகி புஷ்பமாகி தேவனுடைய திரும்பினால் அந்த இடமே வாசனை உள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய கிருபையினால பேர் வைக்கணும்னா ரட்சிக்கப்படணும். வாசித்து பாருங்க. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் கர்த்தருடைய கிருபை 35:11 ஒரு வாசித்து பாருங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, பின்னும் தேவன் அவர்களை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்தில் உண்டாகும், ராஜாக்களும் உன்னிடத்துல பிறப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதனுக்கு வருது. தேவ பிள்ளை, நீ மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ மாத்திரம் அல்ல, இவர் அந்த ஃபேனை போட்டு உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் எழும்புவாங்க, பற்பல ஜாதிகள் உன்னிடத்திலிருந்து தோன்றும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய வார்த்தை, பின்னும் தேவன் அவர்களை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்து உண்டாகும், ராஜாக்களும் உன்னிடத்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது உன் கர்ப்ப கனியில் பிறக்கிற பிறப்பெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் உன் பிள்ளைகள் பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றப்பட்டார். கண்பான கர்த்தருடைய நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் தேவன் நம்மோடு ஆசீர்வாடுகிறார். கர்ப்பத்தின் கனி ஆஸ்வதிக்கப்படும், மந்தையின் பலன் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். எப்போ? சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. வாசிங்க ஆதியாகமம்
1 அதிகாரத்துல ஆதியாகமம் 31 அதிகாரத்துல 4 முதல் 7 வரை ஒரு வாசித்து பாருங்க. அப்பொழுது யாக்கோபு ம் ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையினிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றி என் சம்பளத்தை 10 முறை மாத்தினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபு கண்ணீர் வெடித்து தன் மனைவிகளுக்கு சொல்றான். எப்படி சொல்றாரு? கடவுளுடைய கருவினால. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஃபேன் ஆஃப் பண்றோம். அன்பான தேவ பிள்ளைகளை, தன் மாமனாரு மருமகனுக்கு செய்கிற கொடுமை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அல்லேலூயா. என்ன இல்ல? கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எத்தனை முறை சம்பளம் மாத்தினாராம்? 10 முறை சம்பளம் மாத்தினார். யோசிச்சு பாருங்க. மாமனாரு மாமியாரு ஒன்னா இருக்கிறது, மருமக மாமனாரு மருமக மாமியாரு இன்னைக்கு யாரும் ஒரு குடும்பத்துல இருக்கிறது கிடையாது. இருக்கிறாங்களா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வீடு பார்த்துறாங்க. ஆமாவா இல்லையா? மாமனாராவது மாமியாராவது 2 பேரும் நல்லா இருக்கணும். நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. ஒருவேளை தாய் தோப்பு டிஸ்டர்பன்ஸ் கூட தூங்கி போய் என்ன பண்ண, அந்த முதல் இடத்தில் தள்ளிட்டு வந்து ஒரு பிரச்சனை வேணாம். நமக்கு நம்ம எப்போ சந்தோஷமா சமாதானம். நம்ம எல்லாம் ஹோட்டல் சொத்தணும் போது சண்டை போடுவாங்க, ஆர்டர் பண்ணும் போது சண்டை போடுவாங்க. நம்ம என்ன குறிக்கார கூட்டமா? நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. கண்பான கட்டுரை, ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக சொல்றாரு. அப்போது ராகேலை பார்த்து வெளியே தன் மந்தையிடத்தில் அழைத்து அவர்களை நோக்கி, உங்க தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கல என்று அவனுக்கு தோன்றிட்டு, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறாரு. என்னால ஏன்ற மட்டும் உங்க அப்பா குடும்பத்துக்கு நான் உண்மையாதான் இருந்திருக்கிறேன். என்னால முடிஞ்ச மட்டும் நான் உண்மையாதான் வாழ்ந்திருக்கிறேன். என்னை வஞ்சிச்சிங்க, நீங்க வஞ்சனை செஞ்சீங்க. உங்க அப்பா என்ன வஞ்சனை செய்தார். நான் ராகேலை உன்னைத்தான் நான் நேசிச்சேன். ஆனா உங்க அப்பா கண்ணு தெரியாத ராகேலை முதல்ல என்ன கல்யாணம் பண்ணிச்சான். எனக்கு செய்த துரோகம் பரவாயில்ல. உண்மையில உள்ள ஆசைனால, உண்மையில உள்ள அன்புனால உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன். அன்னைக்கு உங்க அப்பா எனக்கு எந்த வித சீர் கொடுத்தது கிடையாது. ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ எனக்கு சீரா கொடுத்தது கிடையாது. உங்க அப்பா என்னை என்ன பண்ணாரு? மருமகனை ஆடு மேய்க்க அமைச்சார், வேலை வாங்கினார். நான் தலைகுனிந்து செய்தேன். ஏன் தெரியுமா? என் தகப்பனும் இல்லை, என் தாயும் இல்லை. என் தகப்பனையும் தாயும் விட்டு நான் தூர தேசத்துக்கு அலைந்து திரிந்து ஓடி வந்தேன். என் தேவன் மாத்திரம் என் கூட இல்லைன்னா என்னைக்கோ நான் செத்து போயிருந்தேன். ஆனா உங்க அப்பா முகம் நேற்று இருந்தது போல இன்னைக்கு இல்லை. இந்த பிள்ளைகளை 10 முறை சம்பளத்தை மாத்தினாரு. எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் சொன்னாரு முத மாசம். இல்ல உனக்கு 10,000 எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 5,000 ரூபாய் மாத்தினாரு. சரின்னு நான் வேலை செஞ்சேன். 5,000 எல்லாம் உனக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு 4,000 ரூபாய் மாத்தினாரு. ஆனா என் கூட இருக்கிறவங்களும் சம்பள உயர்வை தான் நான் பாத்துக்கிறேன். சம்பளம் குறைஞ்சு வேலை செய்யறது யாரும் கிடையாது. என் சூழ்நிலை நான் உங்க அப்பாவுக்கு வேலை செஞ்சேன். இல்லையா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு போல உன் வாழ்க்கை இருக்கிறதா?
யாக்கோப போல பொறுமைசாலியா இருக்கிறியா? யாக்கோப போல தன் உடல் உழைப்பை கொடுத்து 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 வருமானம் இல்லாம நீ துவண்டு எடுக்கிறியா? பயப்படாத, எல்லாவற்றையும் ஒருவர் பார்த்து கொண்டுதான். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, அதான் அவர் சொல்றாரு, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாத்தினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கல. கர்த்தருடைய கிருபை. ஆமா, என்னென்னவோ பண்ணலாம்னு உங்க அப்பா நினைச்சாரு. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல அப்படிதான் வாழ வந்த பிள்ளைய, வாழ வந்த மகனை சும்மா இல்லாம எதனாவது தொல்லை குத்தம் எடுக்கிறது, ஏதாவது ஒண்ணு தொல்லை. உன்னை நம்பி உன் மனைவி வந்திருப்பா, உன்னால எப்போதும் கண்ணீர் சோறுமா. உன்னை நம்பி ஒரு மகன் வந்திருப்பான், அவனை காசி கூட மதிக்கிட்டு. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அப்படி இருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ ஒருவனை ஏமாத்தணும்னு நினைக்கிறியே, அதை கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு நாள் அவர் மறக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளை வாசிங்க, கர்த்தருடைய கிருபை. ஆதியாகமம் 31:11-12. அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்துப்பா, ஆடுகளோட புள்ளியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளதாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்யற எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதர்கள் உனக்கு தீங்கு நினைத்தாலும், மனிதர்கள் நீ வாழக்கூடாது, நீ பட்டு போகணும், நீ இருக்கிற இடத்தை விட்டு ஓடி போகணும்னு சொல்லி அவங்க எவ்வளவு பாடு பிரச்சனை பண்ணாலும், ஒருவேளை ஊழியம் செய்கிற அன்பு சகோதரா, ஒருவேளை ஊழியம் செய்கிற இடத்துல பாடுகள் நிந்தனைகள் பயங்கரமா வருகிறதா, ஆனால் பயப்படாத. கர்த்தர் உனக்கு பக்கபலமாக இருந்து, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னை யாரு வேதனைப்படுத்துறாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக உனக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் கர்த்தர் செய்து அதே இடத்துல உன் பேரை கர்த்தர் பெறுவோம். வேதனை தேவனுடைய கிருபை வார்த்தை சொல்லப்படுகிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். அல்லேலூயா. உன் வீட்டுக்காரர் செய்யறது எல்லாத்தையும் ஆண்டு பார்த்துன்னு தான் இருக்கிறார். உன் மனைவி செய்யறது எல்லாத்தையும் ஆண்டு பார்த்துன்னு தான் இருக்கிறார். உங்க பிள்ளைங்க செய்யறத எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. நீ பொய் சொல்றியே, அது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. நீ உண்மையா கடவுளுக்கு உழைக்கிறிய, அது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. கபடி இல்லாத ஜெபம் ஜெபிக்கிறிய, அது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. நீ ஏமாத்துறிய, அது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீ திருடி கொண்டு வச்சிருக்கிறிய, அது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். பிறருடைய ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்பட்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள, நம்முடைய தேவன் உயிருள்ள. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஆசீர்வாதங்க, ஆண்டுடைய மகாபெரிய கிருபை. ஏசாயா ஆகாமத்துல சொல்றாரு, 32ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், கர்த்தருடைய மகா கிருபை. 15 ஒரு வாசிச்சு பாருங்க. உன்னதத்தில் இருந்து நம்மேல ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல, ஓ தேவ பிள்ளையே, வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டது யாக்கோபுக்கு அது வயல்நிலமாக தேவன் மாற்றினார். உன்னுடைய வாழ்க்கையிலும் வனாந்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, வனாந்தரமான சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இருக்கிறதோ, கட்டுரை பிள்ளையே, வனாந்தரமான பிள்ளைகளை அவர் வயல்நிலமா மாற்ற வல்ல. யாக்கோபு ஒரு காலகட்டத்தில் வனாந்தரமான பாதையில நடந்தது. எப்படிப்பட்ட பாதை? கொஞ்ச நெஞ்சமான பாதையா? எப்படிப்பட்ட பாதை? துன்பம் நிறைந்த பாதை, துயரம் நிறைந்த பாதை,
அந்த பாதையிலே அந்த மனிதன் நடந்தார். அவன் பட்ட பாடு விட்ட கண்ணீர் கொஞ்ச நெஞ்சம், அவன் பட்ட உழைப்பு கொஞ்ச நெஞ்சம் அல்ல, அவன் பட்ட வெக்கம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. எனக்கு அன்புக்குரியவில்லை. அந்த மனிதன் தேவனை சார்ந்து கொண்டான், தேவனை மேலே பற்றுதலா இருந்தான். எப்படி இருந்தான்? கர்த்தருடைய கிருபை. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் புதியே, உமையன்று யாரை பாடுவேன் இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் புதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன் இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரலோகமே, பரலே சரோலே பரம்பொருளே, பரிசுத்தமே பரலோகமே, பரலே சரோலே பரம்பொருளே. தேடினதா நடந்தே நான் தேடினதா நடந்தே ஆடிட ஆடல் தேடினதா நடந்தே ஆடிட ஆடல் உம்மை அன்றி யார பாடுவேன் இயேசையா, உள்ளம் பொங்குதே இயேசையா, நன்றி உள்ளம் பொங்குதே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எப்படிப்பட்டவரே? வனாந்தரத்தை வயல் நிலமாக மாற்றுவார். ஆனா அவர் சொல்றது நீ கீழ்ப்பிடிந்து நடக்கும் போதுதான், உன் விசுவாசங்கள் பெரிதா இருக்கும் போதுதான், அவர் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். வாசி பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 10, 11 இப்படியாய் கர்த்தருடைய கிருபையினால் யாக்கோபு தூக்கப்படுகிறார். வாசிங்க, ஆதியாகமம் 28, 10, 11. யாக்கோபு பெயர்சேபாயை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்ததினால் அங்கே ராத்தங்கி அவிடுத்து கற்களில ஒன்ன எடுத்து தன் கலையின் கீழ் வைத்து அங்க நெத்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, உன் இரவு, உன் தூக்கம் துக்கமான தூக்கமா இருக்கிறது. உன் தூக்கம் சமாதானம் இல்லாத தூக்கம் இருக்கிறதா? சில காரியங்களை நினைத்து உன் தூக்கம் பாதியிலேயே விழுந்து போகிறதா? அன்பான யாக்கோபு அது போலதான் பிரயாணப்பட்டு போகும்போது, இந்த இரவின் தூக்கம் எனக்கு கடைசி தூக்கமா இருக்குமோ? ஆமா, சில வேளையிலே நம் இருதயம் படப்படும், நம் தூக்கம் கலைந்து. எனக்கு அன்பானவர்களே, பயப்படாதே. நீ தூங்கும் போதும் நீ விழித்து நடக்கும் போதும் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து உன்னை சூழ பாளையை இறக்கி உன்னை பாதுகாக்க தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் தூக்கத்தை தேவன் ஆசீர்வாத தூக்கத்தா மாற்றி உனக்கு நடக்க போகிறத அவர் தரிசனமா உனக்கு காட்ட போறார். வாசிங்க, கடவுளுடைய கிருபை 12 வாசிங்க. அங்க ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது,
அதிலே தேவதூதர் தேவ தூதர்கள் ஏறுகிறவரும் இறங்குறவருமா இருந்தாங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மனிதன் தூங்குகிறான். கல்லை தடுக்கி வைத்து ஒரு சொப்பனம், ஒரு ஏணி இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு அன்பானவர்களே, உனக்கும் கூட இந்த பூமியிலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. உனக்கு கூட உதவி செய்யும்படி ஒரு மனிதனை தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நீ நினைக்கிறாயா? யாக்கோபுக்கு சொப்பனத்துல ஒரு ஏணியை கண்டது போல உன்னை உயர்த்தவும், உன் ஜெபத்தை கேட்கவும், உன்னை நல்ல வழி கொண்டு போகவும், உன்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள தேவன் அநேக ஆசீர்வாதங்களோடு கடந்து போகவும் இந்த பூமியிலே ஒரு மனிதனை ஏணியாக உனக்கு வைத்திருக்கிறார். பயப்படாத. கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகம்? அன்று யாக்கோபுக்கு ஒரு ஏணியாக எம்பெருமான் இயேசு கிறிஸ்து காட்சியளித்தார். ஏறி வா, ஏறி வா. பெயிண்ட் அடிக்கிறவன் பராமரிச்சுனா இருந்தா, நம்ம சபையில கூட ஒரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, மலையாளத்தம்மா, அவங்க பேரு ஜானகி அம்மா. அவங்க பையன் பெயிண்ட் அடிக்க அந்த சாரத்துல தொங்கின்னு இருக்கும்போது, அம்மா பாதியில தொங்கின பெயிண்ட் வச்சுக்கிறானா, பராமரிச்சு மேல கயிறு விட்டாங்க, அந்த பையன் செஞ்சுட்டான். எனக்கு அன்பானவர்களே, மனுஷன் உன்னை ஏற விட மாட்டான், பாதியிலே விட்டு போயிடுவோம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. நீ எவ்வளவு தொலைவு அவரு மேல ஏறி போகணும்னு பிரயாணப்படுறியோ, நீ எவ்வளவு தொலைவு அவரு மேல சவாரி செய்யணும்னு நினைக்கிறியோ, எவ்வளவு தொலைவு அவரை நம்பி பிடிச்சு போறியோ, அவ்வளவு தொலைவு அவர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை இருக்க பிடித்துக் கொள்வார். அவர் உனக்கு ஒரு ஏணியாக வருவார். தேவனுடைய கிருபையினால உன்னை ஏணியாக வருவார். ஏறி வா என்று சொல்லுவார். பேதுரு மீன் பிடிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி கடவுள் எடுக்கிறதுனால ஆண்டவர் கூப்பிடுறாரு, வந்துட்டாரு. இப்போ ஆண்டவர் பிரசவம் பண்றாரு, நீங்க முதல்ல போங்க, நான் வரேன்னு சொல்லிட்டாரு. அந்த படகு போது 4ஆம் இடத்துல ஆண்டவர் சமுத்திரத்தோட கடல் மேல நடந்து வர்றாரு. பேதுரு பாக்குறாரு. பார்த்த உடனே, நீ ஆனா நாடும் சமுத்திரத்து மேல நடந்து வர கட்டளைனாரு. சரி வான்னு சொன்னாரு. நடந்து போறாரு. கொஞ்ச தூரம் நடந்து போனோன்னு அவர் முழுக பாக்குறாரு. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? முழுகிறவனுக்கு ஏணியாய் காட்சி கொடுத்து தன் கையை ஏணியாக்கி முழுகிறவனை தூக்கி தன் கடைகளை வைத்துக் கொண்டார். எத்தனை பேரு விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு பிள்ளைகளே, ஏணியாக வருவார், கை தூணாக வருவார், தோளாக வருவார். தேவனுடைய கிருபையால் உன் தாகம் தீர்க்க மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்ற வருவார். உன் பசி ஆக்க கொஞ்ச நாள் இருக்குது அப்படின்னு சொன்னார், அதை உற்பத்தியாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏழையா நான் இருக்கிறேன்னு, எனக்கு கணவன் இல்லையே, என் குடும்பத்தில் பசியால் சாகரம் என்ற போது கூட கர்த்தர் அந்த சாரி பார்த்து விதவிக்கு ஆண்டவர் எலியாவை போல ஒரு உருவமிட்டு அந்த தாயாரை ஆசீர்வதிக்க வந்தார் ஆண்டவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உன்னை தூக்கி சுமக்கிறார். வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுகிறார். உனக்கு இந்த பூமியில ஒருவரை ஏணியாக வைத்திருக்கிறார். வாசித்து கடந்து போகலாம். 28:15. நான் உன்னோட இருந்து கடவுள் உன்னோட பேசுற அந்த செய்தி கேளு. கர்த்தர் உன்னோட பேசுற வார்த்தை முடிக்க போறோம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவா உன்னை கைவிட மாட்டேன். கரங்களை தட்டி எத்தனை பேரு உன்னை கைவிட மாட்டேன். பயப்படாத. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. ஏணியாக நான் வருவேன். வனாந்தரமா இருக்கிறியா, வயல்வெளியா நான் வருவேன். நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் சொன்னா உன்னை கைவிடுவதில்லை. எல்லாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை அழைத்தே நெருங்கி உதவி உதவி இசை எல்லாரும் முழமாற்படி செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அதே இடத்துல முழமாற்படி தேவன் உனக்கு ஏணியாக வல்லவராக இருக்கிறார். தேவன் உனக்கு கைகளுக்கு வல்லவராக இருக்கிறார். அவரை
விசுவாசி. எத்தனை முறை நீ வேதனைப்பட்டிருந்தாலும், எத்தனை முறை நீ குறியிருந்தாலும், யாக்கோபை போல தேவனுடைய கிருபையால் நீ போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறியா? இது கர்த்தருடைய கிருபை. உம்மை அழைத்தே நெருங்கி உணவி எனக்கு திசை திசை உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஐயா. அவர் நமக்கு ஏணியாக வர வல்லவராக இருக்கிறார். அவர் ஏணியாக வந்து உன்னை சுமந்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. நன்றி 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 ஆவியானவர் இருக்கிறார். உம்மை அழைத்தே நெருங்கி உணவி எனக்கு திசை உன்னை நான் கைவிடவில்லை, உன்னை நான் கைவிடவில்லை. என்ன நம்பனா நான் உன்னை நம்புவேன், உன்னை நம்பல என்ன அத்துணை கைவிட மாட்டேன். ஏரியாவது பயப்படாத, நீ எங்க போனாலும் ஒரு ஏரியாவை வருவேன். நான் உன்னை ஆண்டவருடைய பெருமனாக ஏறி அதே ஆசீர்வாதத்தை செய்வேன். பயப்படாத பயப்படாத பயப்படாத. நன்றி பரிசுத்தாவியானவர், நன்றி பரிசுத்தாவியானவர், நன்றி பரிசுத்தாவியானவர். கிருபை உள்ள கரைகளோடு ஆசீர்வாதத்திற்காக நேசிக்கிற நல்ல பிதாவே, நீ சுத்தம் செய்ய வேண்டியவரை சுத்தம் செய்வாயா? சகல ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க வல்லவராக. யாக்கோபை நான் கைவிடவில்லை. யாக்கோபு பிரயாணப்பட்ட எல்லா இடத்திலும் அவனை தூக்கி நிறுத்தி நான் அவனை ஆசீர்வதித்தது போல, அந்த தேவ மனுஷனை ஆசீர்வதித்தது போல நான் உங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். அவளை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீ செய்த எல்லா கருவிகளுக்காக நன்றி. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் கரம் குரல் ஏனியாக, தாயாக, தகப்பனாக, நல்ல நண்பனாக, ஆண்டவரே நல்ல உறவாக நீ எங்களோட கூட இருந்து எங்களை நடத்தபடியா ஜெபிக்கிற சுவாமி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். யாவற்றையும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஒரு செய்த சகல உபகாரங்களும் ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் கிருபையும் பிதாவாகிய பரிசுத்தாவியானுடைய அன்பிற்கு என்றென்றும் சதாகாலங்கள் அழுது சர்வரித்துவார். கர்த்தர் விளையாடும் கர்த்தர் சித்தமானா கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆண்டவர் நமக்கும் ஒரு ஏரியாய் வந்து நம்மளையும் உயர்த்துவாராக. ஒரு